நம்ம ஒரு முறை யூஸ் பண்ண துணியை மறுபடியும் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஹேங்கரில் வந்து நம்ம மாட்டி வச்சுக்கலாம். இப்போ ரெண்டட் ஹவுஸில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஹேங்கர் எல்லாம் அடித்து கொடுத்துருக்க மாட்டாங்க. அதுக்கு வந்து ஆணி அடிக்காமையே நம்ம ஹேங்கர் வந்து செட் பண்ணிக்க முடியும். இதுக்கு வந்து இந்த மாதிரி ஹேங்கர்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. இதில் ஆணியில் மாட்டுறதுக்கான ப்ரொவிஷன் இருக்குது. ஒருவேளை ஆணி அடிக்க முடியாது அப்படின்னா இது கூடவே வந்து மேஜிக் ஸ்டிக்கர்ஸும் கொடுக்குறாங்க. இந்த ஸ்டிக்கரை பயன்படுத்தியும் நம்ம வந்து மாட்டிக்கலாம். டோருக்கு பின்னாடி இப்போ இந்த இடத்துல இதை நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஏற்கனவே மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த ஸ்டிக்கரில் பின்னாடி இருக்கிற அந்த ஃபில்மை எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு நல்ல ஒரு 30 செகண்ட்ஸ் அழுத்தி பிடிச்சிக்கணும். நான் ஏற்கனவே நம்ம வீடியோஸில் சொல்லியிருக்கேன். இது ஸ்ட்ராங்காக இருக்குமான்னு யோசிக்கவே தேவையில்லை. கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் நிறைய வருஷமாக பயன்படுத்திகிட்ருக்கேன். இதை வந்து இந்த மாதிரி செவுத்தில் ஒட்டிட்டு நம்ம இந்த ஹேங்கரை வந்து இதில் மாட்டிக்கலாம். இப்போ இன்ஸ்டண்ட்டாக நம்மளுக்கு துணி மாட்டுறதுக்கு ஒரு ஹேங்கர் கிடச்சிரும். இதில் வந்து நம்ம துணி, நம்ம ஹேண்ட்பேகு அதெல்லாம் வந்து நம்ம மாட்டிக்கலாம். ஸோ நம்ம யூஸ் பண்ண துணியை டேக்கிள் பண்ணுறதுக்கு இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட ஃபுல் வீடியோ கீழே டேக் பண்ணியிருக்கேன். அதில் ப்ராடக்ட் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள்.